இதுக்கப்புறம் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? யாருக்கா டவுட் இருக்கா அதில்? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? பேசிக் தான். நான் என்ன பண்ணுறேன், லைக் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நான் இங்கே எழுதிட்டேன். எழுதினதுக்கப்புறம் அதை நான் எப்படி ஸ்ட்ரக்சராக கரெக்டாக எனக்கு புரியுற மாதிரி எழுதுறதுன்னு பார்க்குறேன். ஸோ 10 மணிக்கு ஏர்லியான கேஸ் வந்து 9:55, அது 80 km/h போனால், லேட்டாக போனால் 10 60 km/h போனால். ஸோ நான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் வந்து மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணணும் நான் காட்டுறேன் பாருங்க. தண்ணி பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டி இருக்குல்ல, இந்த டி இங்கே எடுத்துகிட்டு போயிரு. இந்த டி -15 இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிரு. அப்போ என்ன ஈக்குவேஷன் வரும்? d/60, ஓகே. அதுக்கப்புறம் d/60 is equal to t, d/80 is equal to t -15. ஓகேவா? ஸோ லைக் இந்த இடத்துல நான் 15 போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து d/16 போட்டுருக்காங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ இங்கே இந்த 80 இந்த 60 எல்லாமே வந்து பார்த்தேன் அப்படின்னா வந்து km/h இருக்கு. அப்போ டைம் டைம் வந்து ஹவரில் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அதனால் இங்கேயும் நான் ஹவருக்கு மாற்றிட்டேன். மினிட்ஸில் இருந்துச்சு, நான் ஹவருக்கு மாற்றிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் சால்வ் பண்ணிடலாம். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இப்போ இது இருக்குது, ஓகேவா? இது இருக்குது, இது டீயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. டீயை தூக்கிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணால் d/60 இல்லாம. இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ டியோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? யாருக்கா டவுட் இருக்கா? ரொம்ப ஈஸி தான் சம்லாம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எழுதணும், ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். டியோட வேல்யூ என்ன வருதுன்னு போட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? யாருக்காவது புரியாமல் இருக்கா? புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் இல்லாட்டி ஏதாவது ஒரு எமோஜி ஏதாவது கொடுங்க. ஓகே, கிஷோர் ஹார்ட் கொடுக்குறேன். அடுத்து 60 ஆன்சர். எனக்கு ஆன்சர் ஞாபகம் இல்லை. வேற யாராவது 60க்கு வருதா? வேற யாருக்கு ஆன்சர் 60 வருதா? 60 வேற யாருக்கெல்லாம் வருதா? சிவராம், கிஷோர், சூர்யா, தேவார்த்தி. டக்கு டக்குன்னு போட்டு சொல்லுங்க என்ன வருது. இது வராதுடா, 60 வராதுடா. அப்பா சொல்லிருக்கேன். சரி, என்ன வரும்? மைண்ட் கால்குலேஷன்ல தான்டா போட்டிருக்கேன். நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா சொல்லிடுங்க. இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ் எத்தனைடா? டோட்டல் டிஸ்டன்ஸா? வெயிட் பண்ண பார்க்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் அங்கே தேவை. ஆக்சுவலாக வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் தான். இதுக்கு இவங்க கேட்குறது இங்கே பாரு, இவங்க ஆவரேஜ் ஸ்பீடுன்ற கான்செப்ட் முடிஞ்சிருச்சு மனோஜ். இதுக்கப்புறம் வந்து வெறும் ஸ்பீடு தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம். ஆனால் இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு அவங்க கேட்கவே இல்லையே. ஆவரேஜ் ஸ்பீடு யூஸ் பண்ண தேவை. நான் வெறும் ஸ்பீடு ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் இஸ் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஓகேவா? ஆர் ஸ்பீட் டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் சேம், அதே டி தான். பட் ஆனால் டைம் மட்டும் வேற வேற நேரத்தில் போகிறான். ஆனால் அவங்க ஆவரேஜ் ஸ்பீட் பற்றி அவங்க பேசல. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, இன்டெரக்டாக கேட்குறாங்க. புரிஞ்சிச்சா மனோஜ் உனக்கு? டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு வேலையே இல்லை. புரிஞ்சிச்சா? ஆன்சர் 180. இல்லை எனக்கு தெரியலம்மா. வேற ஏதாவது 180 வந்துச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே ஆன்சர் நிறைய பேருக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக தானே இருக்கும்.
ஹரிஷ் கொஸ்டின் காட்டேன். நான் வந்து கொஸ்டின் நீ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கவனத்துல இல்லை, இங்கே பேசிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. அது வரைக்கும் நானா பார்த்துட்டு இருக்கேன். ஆன்சர் 60 தான். டி இஸ் ஈக்குவல் 60 கிலோமீட்டர் தான் எனக்கு வருது. ஓகேவா? 60 கிலோமீட்டர் உங்களுக்கும் வரணும். மோஸ்ட் ப்ராபப்லி அதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நான் சொல்லி மிஸ்டேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ 60 கிலோமீட்டர் தான் ஆன்சர். ஓகேவா? ஏன் இவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கங்க இதை ஓடுறதுக்கு? எதுவுமே இல்லை. ஓகேவா? இந்த இடத்துல 60 போட்டேன் அப்படின்னா d/80 இருக்கும். கரெக்டாக d/80 இருக்கும். மைனஸ் ஈக்குவல் டு d/60 இருக்கும். இங்கேயும் வந்து -15/60 இருக்கா? கரெக்டா? இப்போ 60 என்ன பண்ணுறேன்? 60 ஓகே. 60 என்ன பண்ணுறேன்? இந்த சைடு எடுத்துட்டு போகிறேன். இங்க d/80 ஈக்குவல் டு t மைனஸ் 15/60 இருக்குல்ல, அங்க தப்பா சப்ஸ்டிட் பண்ணிருக்கீங்க. அங்க வந்து d/80 ஈக்குவல் டு t மைனஸ் 15 வரணும். அந்த ஸ்மால் t இருக்க இடத்துல தான் d/16 போடணும். அதான் நம்ம போட்டிருக்கேன். இந்த இடத்துல t இருக்கு. t-ன்ற இடத்துல d/60 போட்டோம்ல. அது ஓகே. அதுக்கு பக்கத்துல -15/16 போட்டுருக்கீங்க. ஆமா ஆமா, அது ஏன் தப்பு? அங்க -15 மட்டும் தான் வரணும், /60 வரக்கூடாது. அதான் சொன்னல. இப்போ நான் வந்து டீல் பண்றது எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்கனால இங்க பாரு, இங்க வந்து எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவர் போட்டிருக்காங்க பாரு. இந்த இடத்துல பாரு கிலோமீட்டர் பர் ஹவர், இங்கேயும் கிலோமீட்டர் பர் ஹவர் போட்டிருக்காங்க. ஆனா இங்க டைம் என்ன கொடுத்துருக்காங்க? மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ 15 மினிட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க 15 மினிட்ஸ் இருக்கு. கவனிச்சியா? 15 மினிட்ஸ். ஆனா நான் மினிட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு ஆன்சர் தப்பா வரும். ஸோ மினிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் ஹவர்ல கன்வெர்ட் பண்ணிட்டேன் இதையும். ஸோ எல்லாமே ஹவர்ல இருக்கணும், எல்லாமே வந்து கிலோமீட்டர்ல இருக்கணும், எல்லாமே அப்போதான் கிலோமீட்டர் பர் ஹவர்ல உனக்கு வரும். சொல்றது புரியல தேபாரு? இது புரிஞ்சுச்சு உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு? ஓகே. ஸோ இப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 45 தான் வரும். ஸோ அதனால தான் எனக்கு ஆன்சர் தப்பா ஆன்சர் நினைக்கிறேன். வெறும் 15 எடுத்து போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் அப்படி போட்டனால. ஸோ வந்து இப்போ இங்கே என்ன வரும்? 60 இருக்கா? அந்த 60 வந்து நீங்கள் இங்கே சைடு கொண்டு வந்துடணும். 60 வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா இங்கே 60 இருக்கும். கரெக்டாக? இந்த 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 3s are 6, 2 4s are 8. அப்படின்னா 0.75d இருக்கும். 0.75d இருக்கும். கரெக்டா? அப்போ இங்கே ஒரு d இருக்கு, ரெண்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0.25d = 15 இருக்கும். 15/0.25 போட்டால் 60 தான் வரப்போகுது. ஸோ 60 தான் ஆன்சர். ஓகேவா? கால்குலேஷன் அவ்வளோ ஸ்லோவெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ வந்து அடுத்த சம் போகலாம். போதும், இந்த சம்லேயே 15 மினிட்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பர்சன் கவர்ஸ் சர்டன் டிஸ்டன்ஸ் அட் சர்டன் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இஃப் யூ டிக்ரீசஸ் ஸ்பீட் பை 20%, ஓகேவா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் 100 இருந்துச்சு அப்படின்னா இப்போ எவ்வளோ ஆகுது அவனுக்கு? டிக்ரீசஸ் 2. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ரீசஸ் பை, ஓகேவா? டிக்ரீசஸ் 2 20%. இரண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நான் வேணே கொஸ்டின் பேப்பர்ல கூட செக் பண்ணுவேன். வேணே பைக் பதிலாக 2 கொடுத்துரும். அப்படின்னா நீ முடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, இல்லாட்டி தப்பா போட்டுருக்கூடாது, பை நினைச்சு போட்டுக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஸ்பீட் டிக்ரீசஸ் பை 20% அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 100 km/h போறான்னு வச்சுக்கோ. அப்போ 80 km/h போனா அப்படின்னா பை, ஓகேவா? பை 20%. சப்போஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து 100 km/h போறான், 220%னா 100லேருந்து 20 குறைஞ்சிருச்சு. ஓகேவா? 2. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் என்ன கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி கூட செட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து சில்லிங் மிஸ்டேக் பண்ணுறக்கூடாது. ஸோ 2னா அங்கேருந்து இங்கே கீழே விழுந்துருச்சு. ஓகேவா? ஸோ பைனா இவ்வளோ தூரம் தான் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு. ஸோ 20% ஆஃப் 100 வந்து 20. ஓகேவா? ஸோ 100 - 20 80. அதே வந்து 20% தான் இருக்கு அப்படின்னா அதில் 20% போட்டு அதை ஆன்சராக போட்டணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது மட்டும் மறந்துடவே கூடாது நீங்கள் என்னதானாலும் இது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க? தென் ஹி டேக் 16 minutes more to cover the same distance. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டி டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறான், டி டைமில் கவர் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து கேஸ் ஒன். ஓகே. கேஸ் 2 என்ன பண்ணுறான்? அதே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுறான். இங்கே
அதே டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணுறான். ஆனால் வந்து 15 நிமிஷம் 16 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஏன்னா ஸ்பீடு 20% குறைஞ்சிருச்சு. கரெக்டாக. ஸோ இது வந்து ஸ்பீடு வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, எஸ் ஸ்பீடு போகிறான். ஓகேவா. அடுத்த டிஸ்டன்ஸ் டி. ஆனால் இப்போ டைம் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் 16 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது கேஸ் 2. ஓகே, இது வந்து டி. டி. ஓகே. ஸோ இப்போ வந்து டி இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 20% டிக்ரீசஸ் இருந்துச்சு. ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் 100 இருந்தா எவ்வளோ ஆகும், 80 ஆகும். கரெக்டா. அப்போ எஸ் இருந்தா இங்க எவ்வளோ ஆயிருக்கும், லைக் ஃப்ராக்ஷன்ல சொல்லுங்க. எஸ் இன்டூ சம்திங் இருக்கும். அந்த எஸ் இன்டூ சம்திங் என்னது, எஸ் இன்டு 0.2. பாயிண்ட் 0.2. 0.2 0.8. ஆமா. ஸ்பீட் டிக்ரீசஸ் பை 20% அப்படின்னா 100ல இருந்து 80 ஆகும் அர்த்தம். அப்போ எஸ் இருந்துச்சுன்னா 0.8 எஸ் ஆயிரும். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா. இங்க 0.8 எஸ். ஓகேவா. அகைன் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன். ஸோ 0.8 எஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டி. ஓகே. டைம் டேக்கன் 16. இப்போ உனக்கு வசதியா இல்லை அப்படின்னா 16 கூட வச்சுக்கோ, இல்லாட்டி 16 வந்து ஹவரா மாத்திக்கோ. ஓகேவா. அது பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம். ஓகே. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, find the time taken by him to cover the original distance at ஓகே. அந்த டைம் டேக்கன் பை கவர் ஓகே அட்வான்ஸ் ஸ்பீட். ஓகே. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு ஒரு ஸ்பீடு, ஆக்சுவல் ஸ்பீடு எடுத்துருக்கோம்ல ஸ்டார்டிங், அந்த ஸ்பீடு என்னன்னு கேட்கறாங்க. அது எஸ்ஸோட வேலை கேட்கறாங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சாங்கல்ல, எஸ் தெரியும். 0.8 எஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை டின்னு தெரியும். கரெக்டா. டி பை டி பிளஸ் 16/16 போட்டுக்கோ. ஓகேவா. இப்போ அதே மாதிரி தானே 2 ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ வந்து எஸ் கேட்குறாங்க. கரெக்டா. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணும். 0.85 எப்பறம் ஆச்சு? 0.85 இல்லடா, 0.8 எஸ்ரா. எஸ். ஓகே, நாங்க அழைச்சிடுறேன். எஸ் 0.8 எஸ். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஏதாவது யோசிச்சு சொல்லுங்க. ஓகே. இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன், வாக்கிங் 3/4 of his usual speed, a man is late to office by 10 minutes. ஓகேவா. ஃபைண்ட் தி யூஷுவல் டைம். இது ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்கோம் எஸ் ஸ்பீட் போனான்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்டன்ஸ் டி, டைம் டி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ அவன் வந்து 3/4 of the usual speedல போகிறான். 3/4 of the usual speedல போகிறான். ஓகே. 3/4 into எஸ். ஓகே, இன்ட்டு எஸ். ஓகே. அதே டிஸ்டன்ஸ் போகிறான், ஆனால் டைம் மட்டும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகேவா. ஃபைண்ட் தி யூஷுவல் டைம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? போன சம்மோட அதே மெத்தட் தான்டா. அதே மெத்தட் தான்ல. ஸோ இப்போ நானே போட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி போடுறேன், பரவாயில்ல. ஸோ இங்கே பாரு, இங்கே வந்து டி இல்லைன்னா பேசாம இதையும் ட்ரை பண்றோம்டா. இதுதான் உனக்கு மெத்தட் சொல்லிட்டு இல்ல, கால்குலேஷன் தானே பேட்டரி. இல்ல நான் ஹிண்ட் மட்டும் ஓகே ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன். ஹிண்ட் என்ன பண்ணனும்? வேண்டாம்டா, ட்ரை பண்ணுவோம்டா. வேண்டாம்டா. ஹிண்ட் என்ன ரொம்ப டைரக்டா இருக்குமா? என்னமா புரியல.
ஷார்ட் ஃபில்மா? சால்வ் பண்ணணுமாண்டா? சால்வ் பண்ணணுமா? நான் எல்லாமே சால்வ் பண்ணா நீ கத்துக்கவே மாட்டியே. அதனால தான் சில இடத்துல நான் விட்டு விடுறேன். நான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ சொல்றல எனக்கு எக்ஸாம் அந்த ஹிண்ட்ட குடு. ஜெயபாதி ட்ரை பண்ணு. அந்த ஹிண்ட்ட வச்சு ட்ரை பண்ணு. ஓகே. லைக் நான் ட்ரிக் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு டிப். ஓகேவா? நீ சப்போஸ் 10க்கு மேல எடுக்கணும் நான் எழுதுற டெஸ்ட்ல அப்படின்னா, நீனே சால்வ் பண்ணி பழகலாம் தான் எடுப்பேன். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லி நீ பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்கிட்ட கடைசி வரைக்கும் திங்கிங் கெப்பாசிட்டி வரவே வராது. உன்னால நீ வந்து நீ எப்படி சொல்றது? லைக் உனக்கு வந்து இதுதான் அப்படின்னு நீ கன்ஃபைன் ஆயிருவ. ஓகே, நான் சொல்றது தான் நீ கேட்க போறோம். இவன் சொன்னதான் கேட்கணும். நம்மளே யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அப்படின்னா 10க்கு மேல மோஸ்ட் ஆல் எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி டெஸ்ட் அந்த மாதிரி நான் செட் பண்றேன். ஸோ வந்து நீ இந்த இடத்துல ஹிண்ட் மட்டும் தரேன். ஹிண்ட் என்ன அப்படின்னா, ஹிண்ட் ஓகேவா? ஹிண்ட் என்ன அப்படின்னா, இந்த 2 ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ண போறேன். ஓகேவா? ஈக்குவேட் எனி ஒன் வேரியபிள். ஓகேவா? அது எந்த வேரியபிள் நீனே கண்டுபிடிச்சு பாரு. ஏதோ ஒரு வேரியபிள், இப்போ எக்ஸாம்பிள் எஸ் இருக்கு அப்படின்னா, இங்க எஸ் இருக்குல்ல, இந்த எஸ் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணிடணும். சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருதுன்னு பாரு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஏதாவது கேன்சல் ஆகும். ஓகே, கேன்சல் ஆகி வரும். இல்லாட்டி சம்டைம்ஸ் டியை சப்ஸ்டிட் பண்ணிப்பார், இல்லாட்டி டியை சப்ஸ்டிட் பண்ணிப்பார். எதை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்து நீ யோசிப்பார். புரியுதா? ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டக்கானா இந்த மாதிரி தான் நீ யோசிக்கணும். ஓகேவா? இப்போ இது பார்க்கலாம். இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ வந்து கார் டிரைவிங் அட் ஸ்பீட் 68 km/h லொகேட்ஸ் அ லாரி 40 meters ahead ஆகும். ஆஃப்டர் 10 seconds the lorry 60 meters behind ஆகும். ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் தி லாரி. இது அப்படியே நேற்று கேட்ட வந்து அதே லேட்டஸ்ட் ஸ்பீடு தான். இது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஓகேவா? இதுக்கு என்ன பண்ணலாம்? ஜெயபாரதி தான் சொல்ல போறான். ஓகேவா? இதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன ஜெயபாரதி? ஜெயபாரதி கேக்குதா? இதோட ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன போடலாம்? ஏன்னா இங்க பாரு, ஒரு கார் டிரைவரோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, லாரியோட ஸ்பீடு கொடுக்கல. ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்? ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னன்னு எடுத்துக்கலாம். லைக் என்ன தோணுதோ டைப் படிங்க. சரி, மற்றவங்க கூட சொல்லலாம் என்ன பண்றது அப்படின்னு. ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னன்னு எடுத்துக்கலாம். கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுடா. 1 செகண்ட் திங்க் பண்ணிக்கிறோம்டா. இருடா. எப்பவுமே எக்ஸாம்ல டைம் சேவ் பண்ணோம் அப்படின்னா எது தெரியல அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, இங்கே என்னது ஃபைண்ட் தி ஸ்பீட் ஆஃப் லாரி. ஓகேவா? அப்போ நீ என்ன பண்ணணும்? ஸ்பீட் ஆஃப் லாரியை எக்ஸ்னே எடுத்துக்கணும். அவ்வளோதான். நீ எதை எக்ஸ் எடுக்கணும்னு யோசிக்கலாம் தேவையில்ல. எதை கேட்டுக்கணும் அதை எக்ஸ் எடுத்துரு. ஓகேவா? அதுதான் பெஸ்ட்டு. சம்டைம்ஸ் அது டைம் டேக்கிங்காக இருக்கலாம், சம்டைம்ஸ் டைம் கம்மியாக எடுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அது எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். ஸோ பெட்டர். ஆனால் இந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக ஆன்சர் மட்டும் வந்து நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கார் டிரைவிங் அட் ஸ்பீட் ஆஃப் 68 km/h லொகேட்ஸ் லாரி 40 meters ahead ஆகும். அவனுக்கு நான் காரில் இருக்கேன், வேற ஒருத்தன் ட்ரக் ஓட்டிட்டு இருக்கான். ட்ரக் ஓட்டுறோன்னு நான் பார்க்குறேன். நான் பார்க்கும்போது நான் 40 மீட்டர் அவனோட பின்னாடி இருக்கிறேன். 10 செகண்டுக்கு அப்புறம் லாரி 60 meters ahead ஆகும். சரி, பிஹைண்ட். அதாவது வந்து 10 செகண்டுக்கு அப்புறம் நான் வந்து லாரியை முந்திட்டு 60 மீட்டர் முன்னாடி போயிட்டேன். ஓகேவா? அப்போ லாரியோட ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா, எனக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் லாரி தெரியும், எக்ஸ்னு அசூம் பண்ணிட்டேன். ஸ்பீட் ஆஃப் கார் தெரியும். ஸ்பீட் ஆஃப் கார் இது வந்து லாரி எல். கார் ஸ்பீட் ஆஃப் கார் என்ன தெரியுமா? 68 km/h. ஓகேவா? ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்? இங்கே ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் கொஸ்டின் மார்க். டைப் பண்ணுங்க. ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன டைப்? 68 plus x. திருப்பி யோசி. இப்போ லாரியை நான் முந்துறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் 40 மீட்டர் பின்னாடி இருக்கிறேன். அப்புறம் லாரியை நான் முந்துறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நான் லாரியோட வேகமா இருக்கேனா இல்லை கம்மி ஸ்பீட்ல போறேன்னா? வேகமா போறீங்க. அப்போ என்னை விட லாரியோட வேகம் கம்மியா அதிகமா? கம்மி. ஸோ 2 வெலாசிட்டியுமே ஒரே டைரக்ஷன்ல இருந்து ஒன்று அதிகமா இன்னொன்று கம்மியா இருந்தா நீ எப்படி எழுதுவ அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடை? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவியா, சப்ட்ராக்ட் பண்ணுவியா?
இப்போ வந்து லாரி வந்து ஒரு ஸ்பீடு எக்ஸில் போயிட்டுருக்கு, காரில் வந்து 68 km/h நான் போயிட்டுருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆப்வியஸாக கார் வந்து லாரியோட வேகமாக வந்தது தான் லாரியை முந்த முடியும். ஸோ அப்போ நான் 68 km/h போயிட்டுருக்கேன், லாரி X km/h போயிட்டுருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஒரே டைரக்ஷன் தான் போயிட்டுருக்கோம். அப்போ தான் நான் அவனை முந்த முடியும், ஓகேவா? ஸோ வந்து அப்போனா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருக்கும்? ஜெயபாரதி என்னவா இருக்கும்? உனக்கு கொஸ்டின் இப்படி யோசிக்க கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் லாரியோட ஸ்பீட் 45 km வச்சுக்கோ, ஓகேவா? 45 km/h போகிறான், கார் வந்து 68 km/h போகுது, ஓகே? அப்போ ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் போகும், ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 68 - x தான் இருக்கும், ஓகேவா? நான் அப்படியே போடுறேன், டைம் ஆகுது. ஸோ 68 - x, ரிலேட்டிவ் ஸ்பீட் 68 - x, ஓகேவா? நீ போட்டுருங்க 68 - x. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட்னால டிஸ்டன்ஸ் பை டைம், ஓகேவா? அது எந்த டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸா இல்லை ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸா அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும், ஓகே? ஸோ இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ, ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோ, லாரி இங்கே இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 40 மீட்டர் பின்னாடி இருக்கிறான். இப்போ நான் என்ன சொன்னேன், ரிலேட்டிவ் ஸ்பீட்னு போயிட்டாலே அப்படின்னா எது ஸ்லோவாக இருக்கோ அதை வந்து நிற்க வச்சிடணும், ஓகேவா? வேகமாக இருக்கிறத மட்டும் ஓட விட்டா நிற்கிறவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுமோ அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ இப்போ லாரி வந்து இந்த சைடு வந்து சம் எக்ஸ் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, இந்த நான் காரில் வந்து 60 km/h போகிறேன், ஓகேவா? இப்போ லாரியை நான் நிற்க வச்சிருவேன், லாரியை நிற்க வச்சிட்டேன், ஓகேவா? லாரியை நிற்க வச்சு பார்க்கும்போது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து 68 - x ஸ்பீடில், ஆக்சுவலி 68 தான் போகிறேன் நான், ஆனால் லாரியோட கண்ணில் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா 68 - x ஸ்பீடில் போகிற மாதிரி தான் தெரியும். ஸோ லாரி, இப்போ லாரியோட பார்வை இங்கே இருக்கும், ஃபர்ஸ்ட் என்னோட இங்கே லாரியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்வை இங்கே இருக்கும், ஓகேவா? அப்புறம் வந்து இங்கே நிற்கிறான், இங்கே இருக்கும்போது 40 மீட்டர், இங்கேருந்து அவன் நிற்கிற இடத்துல இருந்து இங்கே 40 மீட்டர் இருக்கான். ஸோ அவன் தலை அப்படியே திரும்பிட்டே போகும், அப்படியே திரும்பிட்டே போகும், திரும்பி போய் இங்கே வரைக்கும் போவான், ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியுமா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60 மீட்டர், ஓகேவா? அவன் தலை ஃபர்ஸ்ட் எங்கே இருந்துச்சு, இங்கே தலை ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துச்சு, அப்புறமா அப்படியே திரும்பிட்டே போய் இங்கே வரைக்கும் போயிடுச்சு. அவன் தலை எப்படி ரொட்டேட் பண்ணுறான், ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கான், இங்கே போகுது, ஓகேவா? இது 10 செகண்ட்ஸில் போயிடுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த டிஸ்டன்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? டைப் படிங்க. 100, கரெக்ட், ஓகே. ஸோ ஜெயபாரதி ஏன் 100 உனக்கு புரியுதா? மனோஜ் உனக்கு புரியுதா? புரிஞ்சுன்னா தம்ஸ் அப் ஏதாவது கொடுங்க. ஓகே, ஜெயபாரதி எனக்கு புரிஞ்சிருச்சா? புரியல, ஓகே. சி சிம்பிள். இப்போ நீ நிற்கிற, ஓகேவா? நீ வந்து பார்க்குற, லைக் வேணே எப்படி சொல்றது, நீ குழப்பிக்க தேவையில்ல. அவன் ஹெட் லைக் இவன் இங்கே இருக்கிறான், இந்த சைடு 40 சைடு, நீ வந்து சும்மா ஏதோ இடத்துல நிற்கிற, ஓகேவா? நீ கடைக்குள்ள நிற்கிற, இல்லாட்டி எங்கேயோ நிற்கிற. ஒன்றை பொறுத்த வரைக்கும் அவன் இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கிறான், கடைசியில் இங்கே போயிட்டான், அவ்வளோதான் உனக்கு தெரியும். நீ தலையை எப்படி சுற்றுற, தலையை சுற்றுறியா சுற்றலையா அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ வந்து அவனை பார்க்கும்போது 0ன்ற பொசிஷன் நிற்கிறான், முடிக்கும் போது 100ன்ற பொசிஷன் நிற்பான். எப்படி 100 நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 40 போனா, அப்புறம் திருப்பி 60 போயிட்டான், ஓகே? ஃபர்ஸ்ட் இங்கே 40, அப்புறம் இங்கே 60, ஓகே? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 100, அவ்வளோதான். நீ வந்து ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் 40 மீட்டர்ஸ் கவர் பண்ணா, அப்புறம் 60 மீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டான், புரியுது? அதனால தான் 100ன்னு சொல்றாங்க. புரிஞ்சிருச்சா ஜெயபாரதி? ஓகே, வேற என்ன இருக்கு? லைக் நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணாதான் நீங்கள் போட முடியும், ஓகே? லைக் டக்குன்னு போடணும் அப்படின்னா, ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் டக்குன்னு போடணும் அப்படின்னா இமேஜின் பண்ணால் போட முடியும். ஸோ இங்கே வந்து 100 இருக்கும், ஓகேவா? அந்த 100 மீட்டர்ஸை எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணால் 10 செகண்ட்ஸில் கவர் பண்ணிட்டான். ஸோ 10/100, சரி 100/10, 10 kmph the relative speed. ஆனால் முன்னாடி என்ன சொன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி என்ன பிடிச்சி வச்சுன்னா 68 - x இருந்துச்சு.
அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58 வரப்போகுது. அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஸோ ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 58. சம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பொறுமையாக யோசிச்சிங்க அப்படின்னா வந்துடும். ஓகே, நீங்கள் அந்த இடத்துல இருந்து அந்த பொசிஷன் இமேஜின் பண்ணுவோம். நீங்கள் சப்போஸ் லாரி டிரைவராக இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணுவோம். ஓகேவா? சிவராம் ரேஸ்ட் சொல்கிறா சொல்லு மைக் ஆன் பண்ணி சொல்லு ப்ரோ. சொல்லு கேக்குது ப்ரோ, கேக்குது. இது பார்க்குறேன் ப்ரோ, வரேன் பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்ரு, டைம் 10 செகண்ட்ஸ் கொடுத்து. ஆமாம், நான் தப்பாக போட்டேன்டா, சாரிடா, தப்பு, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த டிஸ்டன்ஸ் இது 10 இங்கே இருக்கு ரேசர். ஓகே, இந்த 10 km/h கிடையாது, 10 m/s. ஆமாம், சிவராம் தப்பை கண்டுபிடிச்சனால அவனுக்கு வந்து 2 சாக்லேட் இல்லை 2 ஸ்கோர். ஓகே, 2 பாயிண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து 10 m/s இந்த இடத்துல km/h இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் 5/18 மல்டிப்ளை பண்ணும்போது எந்த சைடு மல்டிப்ளை பண்ணணும்? 5/18 மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? 5/18 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் பண்ணணுமா ரைட் சைடில் பண்ணணுமா? மனோஜ் நீ சொல். ரைட் சைடு. மனோஜ் திருப்பி யோசி, நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? மீட்டர் பை செகண்ட். அது பாரு, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், உனக்கு சப்போஸ் இப்படி கன்ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு km/h இருக்கு, m/s இருக்கு. ஒன்று உனக்கு km/h நீ m/s மாற்றலாம், இல்லை m/s km/h மாற்றலாம். அது உன் சௌரியம் தான். கொஸ்டின்ல எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கணும். கொஸ்டின்ல ஆப்ஷன்ல வந்து km/h ஆன்சர் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோ மனோஜ், அப்போ ரைட் சைட் 10 m/s இருக்குல்ல, அதெல்லாம் நான் மாற்றணும். அப்போ அதை வந்து நான் km/h நான் மாற்றிடணும். கரெக்டாக உனக்கு ஒரே யூனிட் தேவைப்படுது, அந்த யூனிட் m/s இருக்கலாம், இல்லாட்டி km/h இருக்கலாம். ஓகே, கொஸ்டினில் வந்து km/hன்னு கேட்டிருந்தாங்கன்னா 10 m/s நீ வந்து km/h மாற்றணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எப்படி மனோஜ் மாற்றுவா? 10 வந்து km/h மாற்றணும், என்ன மல்டிப்ளை பண்ணுவேன்? தௌசண்ட் அவ்வளோதானா? 1000 divided by 60 360. ஓகே, ஸோ 1000 ஓகே, 360 ஓகே. ஆனால் எப்படி நீ டிவைட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பார். லைக் இது மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகே, நான் தயவுசெய்து ஆனால் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு யூனிட் கன்வர்ஷன் நல்லா தெரியணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 10 m/s இருக்கு, இதை நான் என்ன பண்ணணும்? m/s இருக்கு, இதை நான் என்ன பண்ணணும்? நான் வந்து kmph மாற்றணும், km/h மாற்றணும். அப்போது மீட்டரை நான் கிலோமீட்டராக மாற்றணும், செகண்டை நான் ஹவராக மாற்றணும். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் உனக்கு நல்லா உள்வாங்கிக்கோ. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். இது தெரியும்ல எல்லாத்துக்கும். 1 மீட்டர் இஸ் 1/1000 கிலோமீட்டர். ஏன்னா 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர்னால இந்த 1000 2 சைடு டிவைட் பண்ணனால 1 மீட்டர் இஸ் 1/1000 கிலோமீட்டர் வந்துடும். ஸோ 1 செகண்ட் equal to 1/3600 ஹவர். ஓகேவா? இப்போ இந்த 1 மீட்டரோட வேல்யூவை இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணணும், இந்த 1 செகண்டோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 10 into 1/100 சரி 1000 divided by 1/3600. ஸோ 3600 மேலே போயிடும், 1000 கீழே வந்துடும். புரியுதா? ஸோ ஆக்சுவலாக 10 கூட 3600 by 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே மனோஜ், நீ அப்படியே உல்ட்டாவாக சொல்லிட்டேன். ஓகே, இப்படி தான் மனோஜ் யோசிக்கணும். ஓகே, இதே சில்லி மிஸ்டேக்கே எக்ஸாமில் பண்ணுறாதீங்க, ஒழுங்காக யோசிங்க. ஓகே, இதனால தான் நான் வந்து ட்ரிக் எதுவும் சொல்லியே தரதில்லை. ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எக்ஸாம் தப்பு பண்ணிட்டு போய் உட்காந்துருங்க. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு உங்களை லாஜிக்கில் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால தான் டேரெக்டாக 5/18 மல்டிப்ளை பண்ணேன், 18/5 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா சொல்லியே தர மாட்டேன். நீ வந்து இப்படி யோசிக்க ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, அப்புறமா நீ 5/18 18/5 போ. ஃபஸ்ட்டு நடக்கவே வக்கலாமல் ஓடாத. புரியுதா? ஸோ வந்து இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணாதீங்க. அடுத்த என்ன கேள்வி இருக்கு? மேன் மிஸ்ஸஸ் ட்ரெயின் பை 40 minutes. ஓகேவா? இந்த கொஸ்டின் ஹோம் ஒர்க்கு.
இது மாதிரி நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 மாடலுமே இதான் போட்டேன். ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோ, ஹோம்ஒர்க் சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து மீட்டிங் அட் அ பாயிண்ட், ஓகேவா? இது நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மீட்டிங் அட் அ பாயிண்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து பி இருக்காங்க, கியூ இருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போது பி இருக்கான், கியூ இருக்கான். நாங்கள் 2 பேருமே ஒரே டைரெக்ஷனில் போகிறோம்னு வச்சுக்கோ. நான் இருக்கேன், கிஷோர் இருக்கான், ஓகேவா? கிஷோர் இப்போ இல்லை, ஓடிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ கிஷோர் வந்து 40 km/h போகிறான், நான் வந்து 60 km/h போகிறேன், ஓகேவா? நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். லைக் நாங்கள் 2 பேரும் காலேஜ் ஹாஸ்டல்லேருந்து ஆரம்பிக்கிறோம் வச்சுக்கோ. நாங்கள் 2 பேரும் ஹாஸ்டல்லேருந்து நான் ரெட் பில்டிங் நோக்கி ஓடுறோம். நான் 40 km/h, நான் 60 km/h. நாங்கள் 2 பேரும் திருப்பி மீட் பண்ணிப்போமா, பண்ண மாட்டோமா? யாருன்னு சொல்லலாம். சிவராம், வேற யாரு? சிவா, அஜய், மனோஜ், சூர்யா. பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்ண மாட்டோம், கரெக்ட். ஓகே, வேற யாரும் பண்ண மாட்டோம்னு சொல்றீங்க? சிவராம் என்னமோ போட்டுருக்கான் படுறோம். 2 பேரும் ரெட் பில்டிங் தானடா போறீங்க, அப்போ அங்க ரைட்டா? ஓகே ஓகே, சிவராம் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கான். ஓகே, வேற என்னடா தொட்டுட்டு திரும்பி வாரீங்களா? இல்லைன்னா இல்ல அங்க போய் நிக்கிறோம், அங்க போய் நிக்கிறோம். இப்போ நீங்க போகும்போது மீட் பண்ணிப்பீங்களான்னு கேக்குறியா? ஆமா, லைக் ஓடும் போது மீட் பண்ணிப்போமா? இல்லடா, பண்ண மாட்டோம். ஓகே, யாராவது பண்ணுவோம் அப்படின்றீங்களா? பண்ண மாட்டீங்க. ஓகே. ஸோ இப்போ அதுவே வந்து நான் வந்து சிவராம் கிஷோரை வந்து அதே 40 km/h இருக்கான். அவனை வந்து பின்னாடி ஸ்டார்ட் பண்ண விட்டேன். நான் அவனோட ஹெட் ஸ்டார்ட்னா அந்த சப்வே பஸ் நடக்கும்ல, 1000 meters, ஓகே, 10 meters வந்து நான் முன்னாடி இருக்கேன். அப்போ நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிப்போமா? அப்பயும் மீட் பண்ண மாட்டான், ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டிஷன்? இப்போ 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் ஓடுறாங்க அப்படின்னா, அந்த ஒரே டைரக்ஷனில் ஓடும்போது 2 பேரும் மீட் பண்ணோம் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஸ்லோவாக ஓடுறவனை முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வச்சிடணும், ஹை ஸ்பீடில் ஓடுறவனை பின்னாடி நிற்க வைக்கணும், ஓகேவா? திஸ் இஸ் தி ஒன்லி கண்டிஷன் ஃபார் 2 people to meet in a மீட்டிங் பாயிண்ட். இதுதான் மீட்டிங் பாயிண்ட்க்கான ஒரே கண்டிஷன், ஓகேவா? ஸோ ஸ்லோவாக ஓடுறவனை முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வைக்கணும், வேகமாக ஓடுறவனா பின்னாடி நிற்க வைக்கணும். ஸோ அப்போ தானே நான் வேகமாக ஓடி நான் அவனை பிடிக்க முடியும். சப்போஸ் நான் வேகமாக ஓடுறேன்னா அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு பொறுமையாக ஓடுறான் அவன் எனக்கு முன்னாடி நின்னா கண்டிப்பாக அவன் என்னை பிடிக்கவே மாட்டான், ஓகேவா? அதுதானே லைக் நார்மல் பேசிக் காமன் சென்ஸு. ஸோ அதனால வந்து இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மீட்டிங் அட் அ பாயிண்ட் இஸ் ஒன்லி பாசிபிள் வென் திஸ் இஸ் தி கண்டிஷன், ஓகே? ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, சிவராம் சொன்ன மாதிரி நான் சொன்னேன், எங்களோட 2 பில்டிங் நோக்கி தானே ஓடுறீங்க, ரெட் பில்டிங்கில் வெயிட் பண்ண மாட்டான், கரெக்டு. ஸோ அதுவும் யோசிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 60 m/s நான் ஓடுறேன், ரொம்ப அதிகமாக 60 km/h நான் ஓடுறேன். கிஷோர் வந்து 40 km/h ஓடுறான். நாங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து ஆரம்பிச்சோம். நான் வந்து ரெட் பில்டிங் நோக்கி ஓடுறேன், அவன் ரெட் பில்டிங் நோக்கி ஓடுறான். நாங்கள் 2 பேரும் ரெட் பில்டிங் போய் மீட் பண்ணுவோம். ஆனால் எப்போ மீட் பண்ணுவோம்? நான் ஃபர்ஸ்ட்டு போயிடுவேன். நான் ஃபர்ஸ்ட்டு போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வந்து மீட் பண்ணுவான். ஸோ மீட்டிங் நடக்கும், ஓகேவா? பட் ஆனால் வந்து ரன்னிங் அப்போ நடக்காது. மீட்டிங் வில் ஆக்கர் ஒன்லி வைல் தட் 2 persons இன்க்ளூடிங் லைக் நானும் அவனும் 2 பேரும் இருந்தால் ஸ்டேஷன் இருந்தால் மட்டும் நடக்கும், ஓகேவா? ஸோ நாட் வென் தே ஆர் இன் மோஷன், ஓகே? ஸோ வந்து வேற என்ன இருக்குதுல்ல, ஓகே. ஸோ இப்போ வந்து சப்போஸ் கிஷோர் வந்து இங்கே இருக்கிறான், ஓகே? கிஷோர் வந்து இங்கே இருக்கிறான், நான் வந்து இங்கே இருக்கிறேன், ஓகே? நாங்கள் 2 பேரும் எங்களை ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறோம், ஓகேவா? அவனை நோக்கி நான் ஓடுறேன், என்னை நோக்கி அவன் ஓடுறான், ஓகேவா? ஸோ வந்து 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடினா மீட் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். ஸோ இன் பிட்வீன் தி மோஷன் வி வில் மீட் ஈச் அதர், ஓகேவா? ஸோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக மீட் பண்ணியே ஆகும், irrespective ஆஃப் த ஸ்பீடு, ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன ஞாபகம், இதில் என்ன ட்ரிக் இருக்குது, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடும் போது, ஆப்போசிட் டைரக்ஷன் நான் இப்படி, கிஷோர் இப்படி, ஆப்போசிட் டைரக்ஷன் ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல இந்த டோட்டல் ஜேர்னி, ஓகேவா? டோட்டல் ஜேர்னியில் ஏதோ ஒரு இடம், சப்போஸ் இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்ல மீட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஹரி,
இது வந்து கீரை. ஓகேவா? கீரை. ஓகே. ஸோ இப்போ வந்து கிஷோர். ஓகே. ஸோ இப்போ வந்து நானும் அவனும் ஓடுறோம். இந்த இடத்துல மீட் பண்றோம். அதாவது பாதி இங்க இருக்கு, ஹாஃப் இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல மீட் பண்றோம். ஓகேவா? அப்ப நான் வேகமா ஓடுறேன்னா கிஷோர் வேகமா ஓடுறானா? நீதான்டா. நான் எங்க மீட் பண்ற? இந்த ரைட் சைடு உள்ள டப்பாவா? டப்பா ஆமா. அப்ப நீதான்டா. நான் தான் வேகமா ஓடுறேன். ஸோ நான் வேகமா ஓடினாலும் சரி, கிஷோர் வேகமா ஓடினாலும் சரி, இப்போ நான் ஓடின டிஸ்டன்ஸ் D1, கிஷோர் ஓடின டிஸ்டன்ஸ் வந்து D2, இது D. ஸோ 1 அடிச்சிடுறேன். ஓகே. ஸோ ஃபைண்ட் த ரிலேஷன் பிட்வீன் D1 அண்ட் D2. இது எப்படி D-யும் D1-யும் D2-யும் எப்படி லிங்க் பண்ணலாம்? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லாம் சொல்லுங்க. D1 plus D2 equal to D. கரெக்டா? இது என்னடா எல்லாரும் யோசிக்கணும்டா. லைக் நீ ஈஸியா யோசிச்சுட்டு வா. ஓகேவா? ஓகே 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 ஓகே. கண்டினியூ. வெயிட் பண்ணு. ஸ்கிரீன் கேப்சர் மட்டும் ஆகாம இருக்கட்டும். D1 plus D2. ப்ரோ அது வந்து பிச்சு பிச்சு ஆயிட்டு இருக்கு ப்ரோ. பிரச்சனை இல்ல. ஏதோ ஒண்ணுடா. ஆனா சரி வெளியே போயிட்டாலே டப்புனா அது கட் ஆயிருதுடா. நான் ஒண்ணும் பண்ண முடியல. சரி விடு. எவ்வளவு வருதோ பார்க்கலாம். அப்டேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே. D1 plus D2 is equal to D. இதுதான் வந்து கண்டிஷன் if they are running in opposite direction. ஸோ இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுட்டே ஆகணும். ஓகேவா? இப்போ இது வந்து கீரை. ஓகே. இது வந்து நான் ஹரி. இப்போ இவன் இந்த சைடு ஓடுறான், நான் இந்த சைடு ஓடுறேன். இந்த இடத்துல மீட் பண்றோம். இப்போ யார் வேகமா ஓடுறா? மறுபடியும் நீதான்டா. ஓகே. மறுபடியும் நான் தானே? சரி ஓகே. ஸோ இப்போ இங்க பாரு. இப்போ இது வந்து என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் D. இவனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் D2, இது D1, இது D. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் D1 மைனஸ் D2 ஈக்குவல் டு D. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஓடின டிஸ்டன்ஸு, கிஷோரோட டிஸ்டன்ஸு ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஸ்டார்டிங்ல அவன் எந்த அளவுக்கு என்னோட முன்னாடி இருந்தானோ அதான் ஆன்சர் வரும். புரியுதா? லைக் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் ஓடினேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கும் எனக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். அதாவது அவனுக்கும் எனக்கும் இருக்கிற லேக், ஓகே, அதை கவர் பண்ணணும். கூட அவன் வந்து அந்த டைம்ல ஓடின அந்த டிஸ்டன்ஸையும் நான் சேர்த்து கவர் பண்ணும். ஸோ எனக்கு டபுள் ஒர்க்கு. ஸோ அதான் இன்டெரக்டா எழுதியிருக்கேன். ஸோ D1 ஈக்குவல் டு D2 plus D. ஓகே. இது லைக் லாஜிக்லாம் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், அந்த லேக் கவர் பண்ணும். அப்புறமா இந்த டோட்டல் டைம் டியூரேஷன் T, 1 மணி நேரம் ஓடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரத்தில் இவன் டிஸ்டன்ஸ் ஓடிருப்பான், அந்த டிஸ்டன்ஸும் நான் கவர் பண்ணும். யாருக்காவது புரியாம இருக்கா? யாருக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? அதான் இங்கேயும் போட்டிருக்கேன். Two objects moving in opposite direction towards each other. Total distance by first object is plus total distance covered by second object is total distance. புரியுதா? இதுதான் நான் அங்க எழுதிருந்தேன். இங்க எழுதிருந்தா இது ஓகேவா? இந்த இது வேற என்ன இருக்கு? ஓகே. ஸோ இப்போ வந்து when the objects are moving in the same direction, இது வந்து விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இது இந்த கேஸ் நான் எப்போ பாசிபிள் நான் வேணா சொல்லிடுறேன். ஓகேவா? இங்க என்ன இருக்காங்க, டூ ஆப்ஜெக்ட்ஸ் மூவிங் த சேம் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்ட் பை செகண்ட் ஆப்ஜெக்ட். இது எப்போ சேம் ஆகுது அப்போ மீட் பண்ணுவாங்கன்றாங்க. ஓகேவா? இது ஆக்சுவலாக ஒரு தியரட்டிக்கல் கேஸ். என்ன கேஸ்ன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து கிஷோர் இருக்கான், நான் இருக்கிறேன். இது வந்து கிஷோர் கே.
இது வந்து ஹரி ஹெச். ஓகே, இப்போ நான் வந்து 60 km/h போறேன், 60 km/h போறேன். அவன் வந்து 40 km/h போறான். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கணும். ஓகே, நான் கண்டிஷன் சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணணும். ஓகேவா? 2 பேரும் ஓட போகிறேன், 2 பேரும் கண்டிப்பாக மீட் பண்ணணும். அப்போனா யாரை ஃபர்ஸ்ட் நான் ஓட விடணும்? கிஷோரை ஃபர்ஸ்ட் ஓட விடணுமா, நான் ஃபர்ஸ்ட் ஓடணுமா? கிஷோர். ஸோ ஃபஸ்ட்டு கிஷோரை ஃபஸ்ட்டு ஓட விட்டுணும். ஸோ கிஷோர் என்ன பண்ணுவான், ஸ்டார்டிங்கில் ஓட ஆரம்பிச்சிடுவான். அவன் சப்போஸ் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல இருப்பான். கிஷோர் வந்து இங்கே இருக்கும்போது என்ன பண்ணிடுறேன், நான் ஓட ஆரம்பிச்சிடுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ என்ன பண்ணுறோம், டைம் ஆஃப் ஸ்டார்டிங் பாருங்களேன் வேற வேற இருக்கும். ஸோ கிஷோர் வந்து 10 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா என்னை வந்து 10:30 மணிக்கு தான் ஓட விட்றாங்க, 10:30 தான் ஓட விட்றாங்க. ஸோ இப்போ இவன் ஓடும் போது நான் லேக்ல இருப்பேன், இவ்வளோ லேக். ஓகேவா? அவன் ஓடுவான், நானும் ஓடுவேன். ஓடிக்கிட்டே போகும்போது நான் இன்னும் அவனோட வேகமாக ஓடுறேன்ல. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அவன் ஸ்பீடுக்கு, அதாவது அவன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கு நான் இங்கே வந்துடுவேன். புரியுது என்ன சொல்கிறேன்? ஸோ அட் சம் டைம் 10:30 ஆரம்பிச்சுன்னா ஒரு 11 மணியோ 12 மணியோ என்ன ஆகும், நான் வந்து அவனோட வேகமாக ஓடுறனால நான் அவனை முந்துற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். ஓகேவா? இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வரும்போது நீ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரோட டிஸ்டன்ஸுமே சேம் தான். புரியுதா? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை கிஷோர் இஸ் சேம் as டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை மீ. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு, டைம் டேக்கன் பை கிஷோர் வந்து T1 எடுத்துக்கலாம், டைம் டேக்கன் பை கிஷோர் T2, சாரி ஹரி T2 எடுத்துக்கலாம். T1 பெருசா T2 பெருசா? T1 பெருசு. ஏன்னா கிஷோர் தான் கம்மி ஸ்பீடு, அவன் அதே டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு அதிக டைம் எடுத்துப்பான். நான் ஹரி வேகமாக ஸ்பீடில் ஓடுறேன், ஸோ அதனால நான் வந்து கம்மி டைம் எடுத்துப்பேன். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டானுங்க, மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? மோஷனில் மீட் பண்ணுறாங்க, ஆனால் டைம் மட்டும் வேற. ஓகேவா? அதனால தான் இங்கே சொல்லிட்டாங்க, இங்கே பாரு சொல்லிருக்காங்களா, 2 objects moving in same direction with different starting time. அந்த கண்டிஷனில் இருக்கும் போது அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை செகண்ட் ஆப்ஜெக்ட்னு போட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து பேசிக்ஸ். ஓகேவா? இப்போ ஆனால் இந்த கண்டிஷனில் பாருங்களேன், இந்த கண்டிஷனை நாங்கள் மீட் பண்ணுவோம். எப்போ மீட் பண்ணுவோம்? ஆனால் இந்த கண்டிஷன் லைக் இப்போ லாஸ்ட்டாக சொன்னதில் டிஸ்டன்ஸ் சேம் ஆனால் டைம் வேறு. ஸோ அப்போ தான் வந்து மீட் பண்ணுறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், டிஸ்டன்ஸ் வேறு ஆனால் டைம் சேம். ஸோ ஹரியும் கிஷோரும் சேம் டைம் தான் ஓட ஆரம்பிக்கிறாங்க, பட் ஆனால் 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் கவர்டு வேறு. ஸோ இதுதான் 3 கேஸ். ஓகேவா? இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 2, இது கேஸ் 3. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து இதுதான் பேசிக். இதை வச்சு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஸோ ஹோம்ஒர்க் மட்டும் எல்லாம் ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, இதுக்கப்புறம் பெருசாக இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது ஃபர்ஸ்ட் டவுட் இருக்கா? டவுட் இல்லை. ஓகே, நான் கொஸ்டின் மட்டும் கேட்டுடுறேன். ஓகேவா? ஸோ வந்து என்னென்னா, ஒரு ஷூ ஷெல்ஃப் இருக்கு. ஓகேவா? இங்கே எழுதிடுங்க, ஹோம்ஒர்க் மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஷூ ஷெல்ஃப் இருக்கு, ஷூ ஷெல்ஃப். ஓகேவா? ஷூ ஷெல்ஃப்ல எத்தனை ஷூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷூ ஷெல்ஃப்ல 40 ஷூஸ் இருக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 ஷூ இருக்கு ஷூ ஷெல்ஃப்ல. ஓகே, இதுல வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒரு செட்டு, ஓகேவா, ஒரு செட் ஆஃப் ஷூஸ் எல்லாமே ஒயிட்டா இருக்கு, 22 ஒயிட். ஓகேவா? அதுவே வந்து மிச்சம் இருக்க ஷூ இருக்குல்ல, மிச்சம் இருக்க ஷூ எல்லாமே பிளாக். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 18 இருக்கும். 18 பிளாக். ஸோ என் கேள்வி என்ன அப்படின்னா, மினிமம், ஓகே, மினிமம் ஹவு மெனி ஷூஸ் ஷுட் ஐ பிக் ஃப்ரம் தி கிளஸ்டர்? ஓகே, கிளஸ்டர் அந்த ஷூ ஷெல்ஃப்ல இருந்து நான் எத்தனை ஷூ வந்து எடுக்கணும்? லைக் இந்த ஷூ ஷெல்ஃப்ல எல்லாமே கலந்துருக்கு. கண்ணை மூடிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், இப்போ நீ வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப், இப்போ எக்ஸாம்பிள் 10 ஷூ எடுக்கிற அப்படின்னா கண்ணை மூடிட்டு அப்படியே 10 ஆள்ற கரெக்டாக 10 வருது, கையை அப்படியே எப்படி சொல்ற மடக்கிற, அப்படியே கரெக்டாக 10 வந்துடுது அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ 10 ஷூஸ் மினிமம் எத்தனை ஷூஸ் நீ எடுக்கணும்? அப்படி எடுத்த அப்படின்னா அதுல அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் ஓகேவா 2 வரணும். அட்லீஸ்ட் 2 பிளாக், அட்லீஸ்ட் 2 பிளாக் ஷூ வரணும். ஓகேவா, இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு ஷூ ஷெல்ஃப் இருக்கு, 40 ஷூ இருக்கு, 22 ஒயிட்டு, 18 பிளாக்கு. ஸோ மினிமம் நான் எத்தனை ஷூ அதுலேருந்து எடுக்கணும்? அப்படி எடுத்தேன் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு 2 பிளாக் ஷூ வரணும். அந்த 2 பிளாக் ஷூ எனக்கு போடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, 2 வியரபிள் பிளாக் ஷூ, வியரபிள் பிளாக் ஷூ, வியரபிள் பிளாக் ஷூ. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அந்த கொஸ்டின்? ஷூஸ்லையும் பேச சொன்னேன் ப்ரோ, ஏன்னா எனக்கு -1 மார்க் போட. ஷாக்ஸ் ரிப்ளேஸ் ஷூஸ் இப்படி போட்டிங்க அப்படின்னா தப்பு. நான் யோசிக்க மாட்டேன்னா. ஸோ ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போட்டு சொல்லுங்கள். ரைட்டா? ஓகே கரெக்டா? சொல்லு சிவராம், சொல்லு. நான் சொன்னா எனக்கு புரிஞ்சிருமே, ஹிண்ட் கொடுத்தா எனக்கு புரிஞ்சிடும். அதான் நான் பார்க்குறேன். இல்லை ப்ரோ, அப்படின்னா கரெக்ட் அவனுக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்ட், ஆமாம். ஸோ லைக் இந்த ஷூஸ்க்கும் சாக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சாக்ஸில் வந்து நீ எந்த சாக்ஸ் லைக் சாக்ஸில் மணிக்கும் லெஃப்ட் ரைட்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் ஷூவில் லெஃப்ட் ரைட் பார்த்து நடக்கணும். அதான் நான் சொல்ல வரேன், புரியுதா? ஸோ லெஃப்ட் ஒரு ஷூ லெஃப்ட் இருக்கணும், ஒரு ரைட் ஷூ இருக்கணும். ஓகேவா? ஸோ போட்டு பாருங்க என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வர முடிச்சுக்கலாம். என்னடா 40 ஷூ வாங்கி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா வீட்டுல. சரிடா, பண்ணிடா வச்சு. சரி, செலவு வந்து ஹரிஷ்ராஜ் ஏத்துக்கிடுவான்டா செலவு. டேய் இப்படி டேமேஜ் பண்ணாதடா. டேய் அவன் சாக்லேட் வாங்கி தரான்னு சொல்ற அந்த காசுலயே நம்ம வந்து இது ஷூ மட்டும் இல்லடா எல்லாமே வாங்கலாம். ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கான் சாக்லேட்டுன்னு. டேய் நான் ஆஃப்லைன் வந்து நான் வாங்கி தரேன்டா, ப்ராமிஸா. யாரு ஸ்கோர் போர்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கீங்களோ உங்களுக்கு 50 ரூபா சாக்லேட் வாங்கி தரேன். சரி ஓகே, வாயில வச்சுக்கடா. எனக்கு சந்தோஷம், விடு. வச்சுக்கோ. ஓகே விடுறா. சரி, சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, பார்த்துட்டு என்ன வருதுன்னு சொல்லுங்க. மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு கிளாஸ் இருக்காது. ஓகேவா, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், அதனால கிளாஸ்க்கு இருக்காது. ஓகே, வேணா அடுத்த நாள் வந்து வச்சுப்போம். லைக் முடிஞ்சா சிவா நீ கோடிங் டிகோடிங் நீ எடுத்துரு. மச்சான் சிவராம் உடனே அப்படியே ஆளாத. ஓகேவா, சிவபுரன் எடுத்து எடுப்பான் கிளாஸ். போர்ஷன்ஸ் எல்லாம் முடிக்கணும், ரீஓப்பனுக்குள்ள முடிக்கணும். சிவராம் ப்ரோ எடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு. என்னடா என்ன சொன்ன சிவராம்? புரியல. வாய் மட்டும் என்ன வார்த்தையை சொன்னார் அவரு? என்ன ஆரம்பிச்சு யூல முடியும். டேய் என்னென்ன பண்றானுங்க பாரு. சரி டேய் சும்மா இருடா, போதும்டா. ரைட்ரா. சரி ஓகே, சிவமுருகன் நாளைக்கு நீ கிளாஸ் எடுத்துடுறா. ஓகேவா, ஏன்னா போர்ஷன்ஸ் கண்டிப்பா முடிச்சே ஆகணும். டக் முடிக்கணும். அதனால நம்ம பார்த்துக்கலாம். I will try my best bro. ஓகே, சப்போஸ் அவன் எடுக்க முடியாது கிளாஸ் கேன்சல் நாளைக்கு. சரியா? எல்லாரும் சிவராம் ரெடியா இருப்பான், அவன் எடுத்துருவான். டோன்ட் வரி. புடுங்க அவனாவது மயிர் புடுங்க. அவனை இதெல்லாம் பண்ண மாட்டான், நான் மாத்துறேன். அப்ப எடுக்கிறேன். சரி சிவா, அப்ப நாளைக்கு எடுக்காரா? சிவமுருகன் எடுப்பான்டா. அப்ப மூடிட்டு அசிங்கப்படு. அங்க மூணாவது ஒருத்தர் இருப்பான் பாரு. டேய் அங்க மூணாவது ஒருத்தர் இருப்பான். மனோஜ் வாடா. அவன் வெளியே போறான்னு நினைக்கிறேன். மைக் கூட தரல, எமோஜிலே பேசிட்டு இருக்கான் பாரு. ரைட்ரா, சரிடா. சரி ஓகே, எல்லாம் போய் சாப்பிடுங்க. நாளைக்கு கிளாஸ் இருந்தாதான் புக் அடிச்சு தூங்குங்கடா. ரைட்ரா. டேய் தூங்குறியா என்ன? கோதுமை தோசையா? இல்லடா, நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் என் அம்மா வந்து சொல்லிட்டு இருந்துச்சுடா, அது காதுல விழுந்துச்சு. அதுதான் தலைவர் சொல்றாரு. டேய் நீ சாக்ஸுக்கே நான் ஆன்சர் சொல்லல இல்ல நான் வரலையா நீ சொல்லும்போது? சாக்ஸுக்கு ஆன்சர் சொல்லியாச்சு நினைக்கிறேன், அன்னைக்கே சொல்றேன். நான் வரல போல, நான் வரல. ஆமா, என்னடா சாக்ஸ் வாங்கிட்டாரு? சரி, சாக்ஸ்க்கும் இதே क्वेश्चन வச்சுக்கோ. 40 சாக்ஸ், 22 ஒயிட், 18 பிளாக். சாக்ஸ்க்கு என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? அட்லீஸ்ட் மினிமம் 2 சாக்ஸ் வரும்னா சாக்ஸ்க்கு வந்து 2 பிளாக் சாக்ஸ் வரும்ல, 24 ஆன்சர் வரும். 24 இல்ல மாதேஷ் சொன்னா நினைக்கிறேன். 28 நான்டா, 28 இல்ல அப்ப நான் क्वेश्चனை மாத்திட்டேன், क्वेश्चन மாத்திட்டேன். ஆமா சோ நான் அப்படியே அது அப்ப அவ்வளவுதானே, அதுதான் கரெக்ட்டா? அதுல என்னமோ பெருசா யோசிக்கிற மாதிரியே ரொம்ப நாள் உருட்டிட்டு கிடந்தீங்க. அது ஓகே. எப்படா 24? சிவராம் நீ சொல்லு, எப்படி 24 னு சொல்லு. சிவராம் சொல்றா.
உன் தலையெழுத்து அப்படி இருந்துச்சுன்னா ஓகே. இப்ப ஹரிஷா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ 22 எடுத்தீங்கன்னா ஒயிட்டே வந்துரும். இதுவே இப்ப நீயாவே இருந்த அப்படின்னா 20 என்னது 24 எடுத்து 22 ஒயிட் வந்து 2 பிளாக் வரும். அதுதான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள். புரியுதா மனசு புரியுதா? ஹரிஷா இருந்தா நீ 24 எடுக்கணும்டா. இதே நீயா இருந்தீங்கன்னா 2லயே வந்துரும்டா உனக்கு பிளாக். அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். அப்புறமா பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? மனோஜ் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா, ட்ரை பண்ணுங்க. நான் சாப்பிடுங்க, நல்லா இருங்க. நாளைக்கு நான் லீவு. ஓகே, பாருங்க, பை. வட்டமாமே. ஓகே.